பத்திரிகையாளரை விசாரித்து இப்போ என்ன கிடைக்க போகுது? ஒரு பத்திரிகையாளரை விசாரித்து என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடையாது. ஆதாரம் இருக்க போய் தானே விசாரிக்கிறாங்க. ஆதாரம் இருக்கா இல்லை அலக்கடிக்க வைக்கிறதுக்காக பண்ணீங்களா? தர்மம் இந்த பத்திரிகை தொழில் இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது அப்படியே ஊற்றி மூடி நாசமாக போகணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பொலிட்டிக்கல் பாசஸ் வந்து அவங்கள அரசியல் பண்ண சொல்லுங்கள், அவங்கள நல்ல அரசியல் பண்ண சொல்லுங்கள், அவங்கள போய் மக்கள்கிட்ட மக்களோட நம்பிக்கையை பெற சொல்லுங்கள். நான் நல்லவனா கெட்டவனான்னு நீ கண்டுபிடிச்சி எழுதுறா, என்ன எழுதுறோ எழுதிக்கோ, நான் நல்லவன்றதை நான் ஜனங்க கிட்ட காட்டிக்கிட்டே இருப்பேன். அதுதான் அதனுடைய அழகு. மறைக்கிறது, ஒழிக்கிறது, மிரட்டுறது, சேனலை தூக்கி பின்னாடி போடுறது, பிளாக் அவுட் பண்ணுறது, கேட்டால் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ன்றது, அப்புறம் ஆங்கரை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறது, இதெல்லாம் வந்துங்க ஜெயலலிதா அவர்களோ கலைஞர் அவர்களோ இது மாதிரிலாம் பண்ணலை. எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பரவாயில்ல, அவரை பேசாத பேச்சு கிடையாது. இல்லை, இந்த சூழல் வேறு இல்லையா? அது ஏன் ஒரு விசாரணையை ஏன் ஒரு அராஜக போக்காக பார்க்கணும்? அது ஒரு ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அச்சத்தின் வெளிப்பாடாக கூட பார்க்கலாம். சரி, அப்போ ரைட்டு. இப்போ டிஜிபி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் இன்பதுரையும் சிஎம் தாங்க குதிரை பேர் அரசியல் பண்ணுறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்களா? விசாரிச்சிருவீங்களா நீங்கள்? டிஜிபி, கமிஷனரு, ஐஜி, ஏடிஜிபி, எஸ்பி, இன்ஸ்பெக்டரு, ஐஓ, சப் இன்ஸ்பெக்டரு விசாரிச்சிருவீங்க. உங்களுக்கு தேவை என்னங்க? முகாந்திரம் வேணும் இல்லையா? விளக்கம் கொடுக்குறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு தேவை என்ன? ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டு. முகாந்திரம் இருக்கா இல்லையா நீங்கள் பாருங்கள் மேன். வெள்ளக்கார மாதிரி லீமா ரோஸ் சொன்னாங்க, தாவேக்காவும் அதிமுகவும் பேசிக்கிது இருக்கு, என்ன நடந்துச்சு அதில்? அது யாருன்னா சொன்னீங்களா? அமமுக எம்எல்ஏவோட வீடியோ உங்கள் கையில் எப்படி வந்துச்சு? அவர் இனோவா காரில் இருட்டில் உட்காந்து கையெழுத்து போட்டிருந்தாரு, அது என்ன சம்பவம்? இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் ஏங்க விசாரிக்க மாட்டீங்க? அப்போ உங்களோட நடுநிலை எங்கே போச்சு? நட்டாத்தில் போச்சு, அப்படியே நாண்டுக்கிட்டு. சட்டம்னா எல்லாருக்கும் ஒன்று தானே இருக்கணும். 25 எம்எல்ஏ மாற்றி போட்டுக்கிறாங்க. எப்படி மாற்றி போட்டிருக்காங்க? கண்ணெதிரில், கண்ணுக்கு நேராக நடக்குது. சபாநாயகர் இருக்கிறாரு, கவர்னர் இருக்கிறாரு, கோர்ட்டு இருக்கிறாரு, யாருமே கேள்வி கேட்கலைங்க. இந்த தன்மை என்பது மோசமான தன்மை. பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்தா டெல்லியில் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவர் பண்ணுறதுக்கு தயாராகிட்டார். இதுக்கப்புறம் இந்த ஆர்டிஐ போடுறவங்க, கேஸ் போடுறவங்களாம் கொஞ்சம் உஷாராக இருக்கும், அவ்வளோதான். லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். போலீஸுடைய அராஜகம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்போ தாவேக்கா அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிற கூட்டணி கட்சிகள் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பத்திரிகையாளர்கள் ஏற்கனவே இந்த லாக்அப் டெத் உள்ளிட்ட விஷயங்கள் மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. விஜய் அவர்கள் வாய் திறக்கலன்னு ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் பத்திரிகையாளர்களையும் வந்து அலக்களிக்கிறாங்க. விசாரணைங்கிற பேரில் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. அந்த குதிரை பேர விவகாரத்தில் புதிய தலைமுறையுடைய விஜயன் அவர்களை வந்து விசாரணைங்கிற பேரில் அலக்களித்தது, அதுவும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அது வந்து விஜய் அவர்களுடைய ஒரு அராஜக போக்கு அப்படின்னு ஒரு கருத்தும் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன இந்த விஷயத்தில்? அதாவது முதற்கட்டம் வந்து யார் வேணால் போலீஸ்க்கு சந்தேகம் இருந்தால் போலீஸ் விசாரிக்கலாம். அது சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குன்னா இடம் இருக்குது. அது எப்படி செய்வாங்கன்னா, ஒரு சம்மன் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்க, உங்களை விசாரிக்கணும். அப்போது அது வந்து என்கொயரி பண்ணுறது. இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது என்னென்னா, அந்த புலன் விசாரணை இன்னும் தீவிரப்படுத்தி விசாரணைக்கு. இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு பொதுவாக வந்து என்னென்னா, பத்திரிகையாளர்களை வந்து இந்த மாதிரி இந்த விசாரணைன்ற பேரில் அழைக்க வைக்கிறது, அவங்கள கூப்பிட்டு பகலாக போட்டு தொல்லை பண்ணுறது, அது பண்ண மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பத்திரிகையாளரை விசாரித்து இப்போ என்ன கிடைக்க போகுது? ஒரு பத்திரிகையாளரை விசாரித்து என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடையாது. ஆதாரம் இருக்க போய் தானே விசாரிக்கிறாங்க. ஆதாரம் இருக்கா இல்லை அலக்கடிக்க வைக்கிறதுக்காக பண்ணிங்களா? சரி, இப்போ ஆதாரம் இருக்குது. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ ஸ்ட்ரைட்டாகவே வந்துடுறேன். நீங்கள்லாம் ரொம்ப நேர்மையான துறை, ரைட்டா? காவல்துறை வந்து கரெக்டாக ரொம்ப கண்ணியமாக இருக்குன்றது ஒரு வாதம் வச்சுக்கலாம். கரூரில் ஏன் நீங்கள்லாம் அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் சார் பேச்சு கேட்டு பண்ணீங்க? அது ஒரு விபத்து இல்லையா? இல்லை, விபத்து இல்லை. இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சதி. அது என்னது? சதி. இது யார் சொன்னது? இன்றைய முதலமைச்சர் விஜய், ரைட்டா? அப்போ அந்த ஃப்ரேம் அப்படியே எடுத்துக்கும். அப்போது அன்றைக்கி சதி பண்ணவங்க தானே நீங்கள் கரூரில். இன்றைக்கி இந்த விஷயத்தில் நீங்கள் சதி பண்ண மாட்டீங்க, நான் ஏன் அவங்கள சந்தேகப்படக்கூடாது? அன்றைக்கி விஜய் சார் சொன்னது உண்மை. விஜய் சார் என்ன சொன்னார்? ஸ்டாலின் சார் சதி பண்ணுறாரு. அப்போ இன்றைக்கி ஸ்டாலின் சார் எதனா இல்லை திமுக இது சதின்னு சொல்லுதில்ல, அப்போ இது உண்மையாக இருக்கக்கூடாதுல்ல. அப்போ இன்றைக்கி இருக்கிற போலீஸு இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சருக்கு ஜிங்சாக் அடிக்கலாம்ல. அப்போ இது சதியாக இருக்கலாம்ல. சதி கோட்பாடில் தானே அரசியல் போகுது.
சதி கோட்பாடு உண்மைன்னா அப்போ அது அன்றைக்கி அது உண்மைன்னா கரூர் போலீஸ் வந்து எல்லாம் செட்டிங் பண்ணி பண்ணது அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணுதுன்னா அப்போ அதே போலீஸ் இன்றைக்கி அரசியல் ஆதாயத்துக்காக திமுக குதிரை பேர் அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் சென்னை போலீஸ் ஏன் அப்படி பண்ணக்கூடாது? ஒன்று. ரெண்டாவது, ஒரு பத்திரிகையாளரோட தொழிலினுடைய ஒரு பேசிக் இதை சொல்லிடுவோம் நம்ம. அதாவது காலைல ஏஞ்சோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு செய்தித்தாள் படிப்பாங்க. ஃபஸ்ட்டு வேலை அதான். நீங்கள் பல்லு வளர்க்குறதுக்கு முன்னாடி எங்களெல்லாம் எப்படின்னா வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிட் யூ ப்ரஷ் ஆர் டீத்துன்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பல்லு வளர்க்கணும் சார் அப்படின்றது கிடையாது, பேப்பர்லாம் பச்சியான்னு கேட்பாங்க. பேப்பரை ஃபஸ்ட்டு தான் பல்லே வளர்க்கணுன்றது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். ஃபஸ்ட்டு பேப்பரை படிக்கணும். ரெண்டாவது, மல்டிபிள் ஃபோன் கால்ஸ். இப்போ ஒரு திமுகவில் ஒருத்தர் இருப்பார், அதிமுகவில் ஒருத்தர் இருப்பார், மதிமுகவில் ஒருத்தர் இருப்பார், எல்லாருக்கிட்டையும் எல்லா தரப்புக்கிட்டையும் பேசணும். நல்லவங்க கெட்டவங்க, ஜெயிலில் ஒரு குற்றவாளியாக இருப்பாங்க, ஜெயிலுக்கு போய் பார்ப்பாங்க. எதுக்குங்க, என்ன நடந்தது, ஜெயிலெலாம் போய் நிறைய அதாவது பெரிய பெரிய மோசமான குற்றம் பண்ணியிருப்பாங்க. என்ன சூழ்நிலையில் பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்க, உங்கள் சைடில் அதில் நியாயம் இருக்கா, இல்லை நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டு ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கில் நீங்கள் ஜெயிலுக்கு வந்தீங்களா, இப்படிலாம் பண்ணுறாங்க. இப்போது அந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் போய் ஒரு தீவிரவாதியாக இருந்தாங்கன்னா கூட தீவிரவாதியை சந்தித்து பேட்டி எடுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. எதுக்குன்னா தீவிரவாதி தெரியும் எதுக்காக நீ இந்த தீவிரவாத செயலை பண்ணுற, உன்னோட நோக்கம் என்ன, நீ அடைஞ்சிட்டியா, குண்டு வச்சு குழந்தைங்களெல்லாம் சாவச்சிட்டிய, உனக்கு திருப்தியா, இது மாண்பா, இதை கேட்குறதுக்கு கூட போயிருக்கிறாங்க. அப்போ போய் பேசுகிறாங்க, பழகுறாங்க. இல்லை அவருக்கு யாருன்னா அட்வொகேட்டு, இல்லை அவருக்கு யாருன்னா ஆள் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட இவங்க ஃபோனில் பேசியிருப்பாங்க. இப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நானே கேட்குறேன், இந்த பத்திரிகை தர்மம், இந்த பத்திரிகை தொழில் இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது அப்படியே ஊற்றி மூடி நாசமாக போகணும்னு நினைக்கிறீங்க? இது எப்போ தெரியுங்களா ஆரம்பிச்சது? இன்னும் உடச்சே சொல்லணேன், ஐயா அருண் ஐபிஎஸ் தான் அவர் தான் இந்த நல்ல காரியத்துக்கெல்லாம் புள்ளியார் சொல்லி போட்டார். அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சார் பிரச்சனை வருதா, அப்போவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் அந்த எஃப்ஐஆர் வந்து எப்படின்னா அந்த நீங்கள் போலீஸோட வெப்சைட்டில் போய்ட்டு எஃப்ஐஆரை பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், இல்லை எஃப்ஐஆரை பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்கள் நம்பருக்கு, ஃபோன் நம்பருக்கு. அந்த ஓடிபி நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணணும், ஓப்பன் ஆகிடும். அப்படி இருந்ததுங்க. அந்த எஃப்ஐஆரை ஒரு 4-5 பத்திரிகையாளர் பார்த்துட்டு ஒரு சிலர் அதை டவுன்லோட் பண்ணி சர்க்குலேட் பண்ணாங்க. இவ்வளோ தான் அவங்க பண்ணது. அந்த எஃப்ஐஆரை பார்த்து சர்க்குலேட் பண்ணாங்க. உடனே உங்களுக்கு அதில் ஏதோ தொடர்பு இருக்குதுன்னு நினைக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் ரிப்போர்ட்டர்ஸோட ஃபோனை பிடிச்சி வச்சுக்கிறேன். நான் என்ன கேட்குறேன், தப்பு பண்ணாலும் எங்கேயோ இருக்கிறான், பாதிக்கப்பட்ட குழந்தை அங்கே இருக்குது, அரசியல்வாதிகள் எங்காச்சு அப்படி எங்காச்சு இப்படி தூயாச்சு எல்லாம் அப்பவும் பேசினாங்க. காவல்துறை யாரை அரெஸ்ட் பண்ணிச்சு தெரியுமா? பத்திரிகையாளர் அரெஸ்ட் பண்ணிச்சு. அவங்களோட நோக்கம் என்ன தெரியுங்களா? அரசுக்கு ஆதரவாக உங்கள் செய்தி இல்லை. அன்றைக்கும் நான் இதை கண்டித்து எங்கள் குழுக்களில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் எங்கள் ஆளுங்களுக்குள்ளே நான் பேசியிருக்கேன். இது அனுமதிக்க முடியாது, இது தப்பு. இது அவங்க செய்கிற வேலையில் நம்ம என்னைக்குன்னா குறுக்க போகிறோமா, ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க இப்படி அப்போவும் நம்ம பேசணும். இப்போவும் அதே தான் சொல்கிறேன். நீங்கள் பொலிட்டிக்கல் பாஸஸ் அவங்கள அரசியல் பண்ண சொல்லுங்க, அவங்கள நல்ல அரசியல் பண்ண சொல்லுங்கள், அவங்கள போய் மக்கள்கிட்ட மக்களோட நம்பிக்கையை பெற சொல்லுங்கள். நீங்கள் அதாவது சட்டம் ஒழுங்கு ஒண்டி பாருங்கள். இந்த குதிரை பேர அரசியல் நான் கேட்குறேன், காவல்துறையில் எல்லாமே மனசாட்சி இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சத்தியமாக சொல்லுங்கள், ஊடகத்தில் இருக்கிறவங்கலாம் இந்த வேலையாக பண்ணின்னு இருப்பாங்க? இது பண்ணுறதுக்கு சக்தி இருக்குமா ஊடகத்தில் இருக்கணும்? இப்போ விஜயன் அவர்களுக்கு 35 கோடியெல்லாம் விஜயன்கிட்ட எத்து வச்சிங்கன்னா மயக்கச்சி ஊந்துருவாருங்க. நான் பார்த்துருக்குறேன் அவரை. அவர் ஒரு சில நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுவார். ஒரு சிங்கிள் பேமெண்ட்டுக்காக ஓடி போய் திபுன்னு ட்ரெயின் எல்லாம் ஏறுவாங்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிறைய பேர் ஃப்ரீலான்சிங் தான். இப்போ நான் ஒரு ஃப்ரீலான்சர், நான் எந்த நிறுவனத்தோடவும் தொடர்பு கிடையாது. நிறுவனத்தில் கூப்பிட்டு இது பேசணும், இந்த பேட்டி எடுக்கணும், இல்லை ஒரு நிறுவனம் கூப்பிட்டு எனக்கு இது கணக்கு எடுத்து கொடுத்து இது ஆய்வு எடுத்து கொடு, இல்லை ஒரு அரசியல் கட்சி நான் ஜெயிப்பனா தோப்பனா எனக்கு எப்படி இருக்குது விசாரித்து சொல்லு அப்படின்னா பணம் பெற்றுக்கொண்டு அந்த பணத்திற்காக அந்த வேலையை செய்து தருவர்களும் இருக்கிறோம் ஊடகத்தில். ரைட்டா? எங்கள் வேலை இதோடு முடியுது. இதை தாண்டி ஒரு இத்தை வாங்கி கொடுக்குறது அத்தை வாங்கி கொடுக்குறது அப்படின்றது எங்கள் வேலை கிடையாது. அதை நாங்கள் பண்ணோன்னா அம்பலப்படுத்துவோம், மாட்டிக்குவோம். அதெல்லாம் அந்த லக்ஷ்மண் ரேகா நல்லா தெரியும். நான் சொல்கிறேன், விஜயன் அவர்களுக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால்
தரந்தாழ்ந்த செயலை அவர் செய்திருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தில் ஒரு 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 வாட்ஸ்அப் சேட் விஷயமா ஒரு விசாரணை நடக்குது. அப்படி ஒரு விசாரணைக்கு ஒரு பத்திரிகையாளர் அழைச்சா விஜய் வந்து ஒரே பாசிச சிந்தனையோடு அணுகிறாரு, இவர் வந்து ஒரு அராஜக போக்கோடு நடத்துகிறாரு அப்படிங்கிறது ஏற்புடையதா? ஏன்னா ஆட்சியை கவிழ்க்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சதி இல்லையா? சரிங்க சார், நீங்களாம் அவ்வளோ நல்லவராக இருந்தால் புதிய தலைவர் ஆஃபீஸ் பெரிய ஆஃபீஸுங்க. புதிய தலைவர் ஆஃபீஸு பெரிய ஆஃபீஸு, கீழே சும்மாலாம் 2 ரூம் 3 ரூம்லாம் இருக்குது. போயிட்டு இந்த மாதிரி ட்ரிப்ளிகன் போலீஸ்லேருந்து வரேன், நீங்கள் ஒரு ரெப்யூட்டட் ஜேர்னலிஸ்ட்டு, நீங்கள் விஜயன் வந்து ஏதோ சாதாரணமாக வந்து டீ கடையில் உட்காந்துன்னு யூடியூப்பில் பேசுகிற ஆள் கிடையாது. இந்த பேரை எடுக்கிறதுக்கு அவர் எவ்வளோ உழைச்சிருப்பார், எவ்வளோ படிச்சிருப்பார், எவ்வளோ திட்டு வாங்கியிருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு அவருக்கு தெரியும். ஒரு 20 வருஷம் 15 வருஷம் ஒருத்தர் இந்த தொழிலில் போட்டு பேர் எடுக்கிறான்னா விளையாட்டு கிடையாது. ஒத்த செய்தியில் போட்டு நாசம் பண்ணுறீங்க பேரை. சரி, அது பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து அது ஒருத்தரோட பேசினார், அதை வச்சு நீங்கள் வந்து செய்தி வெளியீடு பண்ணுறீங்க, ரைட்டு. நானே கேட்குறேன், புதிய தலைவர் ஆஃபீஸ் போய்ட்டு சார் அவர் திருநாவுக்கரசு ஃபோன் எடுத்து பார்த்தப்போ உங்களோட பேர் இருக்குது, நீங்கள் அவரோட தொடர்பில் இருந்திருக்கீங்க, நீங்கள் பேசியிருக்கீங்க, உங்களுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு சார்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ்லேயே உட்காந்து ஒரு 1 ஹவர் விசாரிக்கலாமே, ஃப்ரெண்ட்லியா. சார் நான் வந்து ஸ்டேஷனுக்கு கூட கூப்பிட்டு விசாரிக்கலாம் சார், நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியில் இருக்கிறீங்க, எனக்கு தேவை தகவல், உண்மையை கொண்டு வரணும், கோஆப்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் சுடுத்தண்ணி கிடுத்தண்ணி எதனா இருந்தால் கொடுங்க, தொண்டை சுடுத்தண்ணி குடிச்சிட்டு அவங்க ஆஃபீஸ்லேயே உட்காந்து சரி சார் இப்போ நீங்கள் சொன்னதை அப்படியே டாக்குமெண்ட்டாக எழுதி கொடுங்க, பிரச்சனை இல்லையா, பண்ணலாம்ல. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? கூப்பிட்டு அலக்கழிக்கணும், அசிங்கப்படுத்தணும், அக்யூஸ்ட் மாதிரி நடத்தணும். அதாவது பார்த்துக்க, இது மாதிரிலாம் பண்ணி விவாதம் வந்துட்டு ஒரு மாதிரிலாம் பண்ணால் வேறு மாதிரி அது மாதிரி தானே இது. இவ்வளவு விமர்சனங்களுக்கு மத்தியில் விஜய் இதை பண்ண போகிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் அதை பண்ணணும்? இவ்வளவு விமர்சனம் வரப்போது, ஒரு பத்திரிகையாளர் அலக்கழிச்சா இவ்வளவு எதிர்ப்பு குரல் வரும் தெரிஞ்சு விஜய் ஏன் இதை பண்ணுறாருன்னு ஒரு காரணம் என்ன? விஜய் சாருக்கு இதெல்லாம் புதுசுங்க, இதெல்லாம் எங்கே போய் நிற்கும் தெரியாது. நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். கொடநாடு கொலை வயசு நடந்துச்சுங்க, இது வெறும் செத்து போனது உண்மை, யார் சாவச்சான்னு தெரியாது, ரைட்டா? காவல்துறையுடைய விசாரணை லட்சணம் அப்படி, ஓகேங்களா? நம்ம எல்லா ஆட்சியில் இருக்கிறதையும் தான் பேசுகிறோம், தனிப்பட்டு பேசலை. அப்போது சசிகலா அவர்கள் எனக்கு ஒரு சில உண்மை தெரியும் அப்படின்னாங்க. சசிகலா அவர்கள் எப்படி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? சசிகலா அவர்களே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? அதே காவல்துறை தானே, அதே சிட்டி போலீஸ் தானே. சிஆர்பிசி எப்படி அதிமுக ஆட்சினா ஒரு ரூல்ஸு, தாவேகா ஆட்சி ரூல்ஸ்னால் வேறையா? அதே கிரிமினல் ப்ரொசீஜரல் கோடு தானே. நான் கேட்குறேன், வழக்கறிஞராக கேட்குறேன், விஜயனுக்குன்னு ஒரு சட்டம், சசிகலா அவர்களுக்குன்னு ஒரு சட்டமா? ஏன் சசிகலா அவர்களை ஸ்டேஷன்லலாம் கூப்பிட்டு விசாரிக்கலாம்? யாராக இருந்தாலும் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிக்கலாம்ல. சரி, இதே மாதிரி தான் ஐயா சிதம்பரம் மீது எதனா விஷயம் வருது, இல்லை ஃபெரா கேஸு, அந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் கேஸ் வருதுன்னா பொலிட்டீஷியன்ஸ்லாம் இப்படி தான் கூப்பிட்டு விசாரிக்கிறீங்களா? பத்திரிக்கைக்காரன் இளிச்சவாயி, பத்திரிக்கைக்காரன் ஒரு 4 வாட்டி கலாச்சி விட்டா அப்படியே. ஃபஸ்ட்டு என்னென்னா, இது எங்கே எப்படிலாம் ஆரம்பிக்கணும், ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் கேவலமாக திட்டுவாங்க, அப்புறம் ஃபேஸ்புக்கில் அதை விட வண்டையாக திட்டுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு கண்டிக்கிறதுக்கு நாதி கிடையாது நாட்டில். அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா ஆள் மூலியமாக சொல்லுவாங்க, அப்புறமா சொல் பேசி கேட்குறோன்னா இந்த மாதிரியெல்லாம் மிரட்டல் உருட்டல் இது வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது பத்திரிகை துறை வந்து நீங்கள் எந்தளவுக்கு அதை ஃப்ரீயாக விடுறீங்களோ அந்தளவுக்கு மக்கள் பிரச்சனைகள் வெளியில் வரும், உண்மை தரவுகள் வெளியில் வரும், நீங்கள் அதை சரி செய்யணும், அவ்வளோதான். பத்திரிகையாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கிற சொந்தம் அந்த உறவு என்பது அவ்வளோதான். பத்திரிகை சுதந்திரமாக செயல்பட்டவனே, நான் நல்லவனா கெட்டவனான்னு நீ கண்டுபிடிச்சி எழுதுறா, நீ என்ன எழுதிக்கோ, நான் நல்லவன்றதை நான் ஜனங்கக்கிட்ட காட்டிக்கிட்டே இருப்பேன். அதுதான் அதனுடைய அழகு. மறைக்கிறது, ஒழிக்கிறது, மிரட்டுறது, சேனலை தூக்கி பின்னாடி போடுறது, பிளாக் அவுட் பண்ணுறது, கேட்டால் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ன்றது, அப்புறம் ஆங்கரை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறது, இதெல்லாம் வந்துங்க ஜெயலலிதா அவர்களோ கலைஞர் அவர்களோ இந்த மாதிரிலாம் பண்ணலை. எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பரவாயில்ல, அவரை பேசாத பேச்சு கிடையாது. ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒரு 3-4 பேர் பண்ணாங்க, அப்போவும் நம்ம சொன்ன தப்பு. இதே திமுக பீரியட்லேயும் இதெல்லாம் இந்த கேவலம்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி பேசியிருக்கோம். இல்லை, இந்த சூழல் வேறு இல்லையா? அது ஏன் ஒரு விசாரணையை ஏன் ஒரு அராஜக போக்காக பார்க்கணும்? அது ஒரு ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அச்சத்தின் வெளிப்பாடாக கூட பார்க்கலாம். சரி, அப்போ ரைட்டு. இப்போ டிஜிபி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் இன்பதுரையும் சிஎம் தாங்க குதிரை பேர் அரசியல் பண்ணுறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்களே, விசாரிச்சிருவீங்களா நீங்கள்? டிஜிபி
கமிஷனரு, ஐஜி, ஏடிஜிபி, எஸ்பி, இன்ஸ்பெக்டரு, ஐஓ, சப் இன்ஸ்பெக்டரு விசாரிச்சிருவீங்க. உங்களுக்கு தேவை என்னங்க? முகாந்திரம் வேணும் இல்லையா, விளக்கம் கொடுக்குறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு தேவை என்ன? ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டு. முகாந்திரம் இருக்கா இல்லையா நீங்கள் பாருங்கள் மேன், வெள்ளக்கார மாதிரி. விளக்கம் கொடுத்துட்டாங்களே, நீங்கள் பணம் கொடுத்து கூப்பிடுறதுக்கும் தானா வந்து சேர்றதுக்கும் வித்தியாசம். சரி, அவங்க தானா வந்தாங்களா இல்லை பணம் கொடுத்து தான் வந்தாங்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியும்? இப்போ நான் வந்து தாவேக்காக்காரு, தம்பி வந்து தாவேக்கால வந்து சேர்ந்துடுறாப்புல, நான் தாவேக்கால, நீங்கள் தாவேக்கா தலைவர். தம்பி வந்து விருப்பப்பட்டு வந்தாரா இல்லை நீங்கள் எதனா எனக்கு தெரியாமல் காசு கொடுத்து வந்தீங்களா? நான் முட்டு கொடுக்குறது தான் என் வேலை. எப்படி தெரியும்? விசாரிச்சா தெரியும் இல்லையா? அதுவும் 4 பேர்கிட்ட. இப்போது சரி, இப்போது எல்லாம் ஒரே மாதிரி சொல்கிறீங்களே, ஒரு சொன்னதை சொல்லும் கிளிப்பில்லை மாதிரி. எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, எடப்பாடி பழனிசாமி சரி. சரி, எதனால் விஜய் சார் ஃபஸ்ட்டு உங்களை வந்து பார்த்தாரு? அது எதனா விளக்கம் யாருன்னா சொன்னீங்களா? லீமா ரோஸ் சொன்னாங்க தாவேக்காவும் அதிமுகவும் பேசிக்கிது இருக்கு, என்ன நடந்துச்சு அதில், அது யாருன்னா சொன்னீங்களா? அமமுக எம்எல்ஏவோட வீடியோ உங்கள் கையில் எப்படி வந்துச்சு? அவர் இன்னோவா காரில் இருட்டில் உட்காந்து கையெழுத்து போட்டிருந்தாரு, அது என்ன சம்பவம்? இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் ஏங்க விசாரிக்க மாட்டீங்க? அப்போ உங்களோட நடுநிலை எங்கே போச்சு? நடுநிலை எங்கே போச்சு? நட்டாத்தில் போச்சு அப்படியே நாண்டுக்கிட்டு. உங்கள் நடுநிலை எங்கே? உங்கள் அதாவது சாப்பிட்டோன்னா எல்லாருக்கும் ஒன்று தானே இருக்கணும். ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்டு இப்படி விசாரிக்கிறீங்க, பண்ணுறீங்க, கொள்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ரைட்டு. ஆனால் அந்த சைடில் இவ்வளோ நடந்துருக்குது. 25 எம்எல்ஏ மாற்றி போட்டுக்கிறாங்க. எப்படி மாற்றி போட்டிருக்காங்க? கண்ணெதிரில், கண்ணுக்கு நேராக நடக்குது. சபாநாயகர் இருக்கிறாரு, கவர்னர் இருக்கிறாரு, கோர்ட்டுக்கிறாரு. யாருமே கேள்வி கேட்கலைங்க. யாரும் கேள்வி கேட்கல. கொடுக்கப்பட்டதாக, பேசப்பட்டதாக, சொல்லப்பட்டதாக வார்த்தைகள் இருக்குது, பேசியிருக்காங்க, கொண்டுக்கிறாங்க. இவ்வளோ கேஸு ஃபைல் பண்ணுறீங்க, இவ்வளோ விசாரணை பண்ணுறீங்க, அது ட்ரிப்ளிகேனில் விசாரிக்கிறீங்க, அங்கே விசாரிக்கிறீங்க, தமிழ்நாடு பூரா விசாரிக்கிறீங்க, ஃபோன் எடுக்கிறீங்க, கால் ரெக்கார்டு எடுக்கிறீங்க, விஜய் என்ன சாப்பிட்டாரு, விஜய் குளிச்சாரா தூங்கினாரா பார்த்துருக்கிறீங்க, திருநாவுக்கரசு என்ன பண்ணார் பார்த்துக்கிறீங்க, செந்தில் பாலாஜி, அசோக் என்ன பண்ணாங்க பார்த்துருக்கீங்க. இவ்வளோ பார்க்குறீங்களே, இவ்வளோ விஷயம் நடக்குதுல்ல. இந்த சைடில் ஏன் அதுவுமே நடக்கலை? அப்போ இந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன பண்ணலாம்? தூக்கி காயலாங்கடைக்கு போட்டுடலாமா? நான் என்ன கேட்குறேன்னா, உங்களோட நேர்மையங்க வழக்கு பதிவு பண்ணுங்க. ஏதாவது ஒரு வழக்கு பதிவு பண்ணுங்க. அதில் எதனா இருக்கா, முகாந்திரம் இருக்காண்டுங்க. இல்லை முடிஞ்சால் சிபிஐக்கு மாற்றி விடுங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் தான் நல்ல ஆட்சி தானே, தூய ஆட்சி தானே. நீங்கள் என்ன பண்ணுவீங்க வழக்கமாக? உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? மாநில காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை சொல்லுவீங்கள்ல, சிபிஐக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணிட்டு சிபிஐக்கு மாற்றி விட்ருங்க. அதாவது செந்தில் பாலாஜி வழக்கை நீங்கள் விசாரிங்க, அதிமுக அமமுக குற்றச்சாட்டை வழக்கு பதிவு பண்ணி சிபிஐ கிட்ட கொடுங்க, சிபிஐ விசாரிக்கிட்டோம். 2 விஷயம். குதிரை பேர அரசியல் இருக்கா இல்லையா, இது ஒரு பார்வை. 2வது, விசாரிக்கணுமா விசாரிக்கக்கூடாதா, இது 2வது பார்வை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேக்கா எம்எல்ஏ சொன்ன விசாரணையை நீங்கள் வழக்கு பதிவுப்பட்டு மாநில காவல்துறை விசாரிக்குது. அதே மாநில காவல்துறை அதிமுகவோ அமமுகவோ எழுப்புகிற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் விசாரிக்கிறதே கிடையாது. சரியா? சரி, உங்களுக்கு விசாரிக்க இஷ்டம் இல்லை, ஏன்னா முதலமைச்சரை நீங்கள் கூப்பிட்டோ இல்லை ஐயா ஆதவர்ஜனை கூப்பிட்டோ நீங்கள் விசாரிக்கணும். உங்களால் என்ன பண்ண முடியும்? உங்கள் சக்திக்கு, உங்கள் அதிகாரத்துக்கு செந்தில் பாலாஜியோ இல்லை அவர் அசோக்கையோ அந்த தரப்புலையோ இல்லை இது மாதிரி பத்திரிகையாளர்களோ கூப்பிட்டு விசாரிக்க முடியும். ரைட், எனக்கு புரியுது, பாவம், கஷ்டம். சரி, அரசியல் ஆளுமைகள் இருக்கீங்களே, இவ்வளோ பேர் சொல்கிறாங்க. பிஜேபி சொல்லுது, அமமுக சொல்லுது, அதிமுக சொல்லுது, திமுக சொல்லுது, ஐயா புதிய தமிழர் கிருஷ்ணசாமி சொல்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார், ஊரே சொல்லுது, பத்திரிகையாளர்லாம் சொல்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறவன் சொல்கிறான், வியூக வகுப்பாளர் சொல்கிறான். நான் என் கை சுத்தம், என் கையில் ஒன்றும் கிடையாது, நான் தப்பு பண்ணல, போடு எஃப்ஐஆரை போடு, சிபிஐக்கு மாற்றி விடு கேஸ். கரூரில் என்ன பண்ணோம்? நான் விசாரணைக்கு ஒத்துக்கிறேன், நீதி வரணும், நேர்மை வரணும், வெளியில் வரணும், இந்த இந்த அவை சொல் கூட வரக்கூடாது, கஸ்தூரிமான் மாதிரி நாங்கள், கவரிமான் மாதிரி நாங்கள், அதனால் சிபிஐக்கு வழக்கு பண்ணால் நாங்கள் சிபிஐக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். நீங்களா இப்போ போடுங்க சிபிஐக்கு. மாநில காவல்துறை விசாரிக்குதுன்னா வேணும்ட்டே அதை சரியாக விசாரிக்கலை அப்படின்னு கூட வரும் குற்றச்சாட்டு. உங்களுக்கு பிடிச்ச கேஸ் நீங்கள் எடுத்துக்கினீங்கல்ல, ஹாப்பியாக. அதேமாரி அந்த சைடில் ஒரு கேஸை உங்களுக்கு பிடிச்சா விசாரிங்க. இல்லையா, உங்களுக்கு தான் எப்பவுமே நீதி ரொம்ப பிடிக்குமே, சிபிஐ கிட்ட கொடுங்க. கரூர் கேஸில் சிபிஐ வேணும்னு போனவங்க தானே நீங்கள், சிபிஐ விசாரிக்க சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக சிபிஐ சொல்லிட்டோம் குதிரை பேர நடக்கலைன்னு. அன்பாக வந்தாங்க. யார்? எம்ஆர் விஜயபாஸ்கர். எவ்வளோ கேஸ் இருக்குது சார் மேலே, சொத்து குவிப்பு கேஸு,
அவர் விஜயபாஸ்கர் அன்பாக வரார். குட்கா வியாபாரிகளோட பழகினார், கையூட்டு பெற்றிருக்கிறாரு, லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு சொல்லிட்டு அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கே. அவர் எதுக்கு அன்பாக வராரு? அவர் யாருக்கிட்ட அன்பாக பழகணும்? குட்கா வியாபாரிகளோட தானே அவர் அன்பாக போனோம் பழகணும். அவர் ஏன் அன்பாக உங்ககிட்ட வந்து பழகிற நீங்கள் கேட்கணும்ல. யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களா, அண்ணன் விஜயபாஸ்கர் சார் நம்ம கட்சியில் வரணுன்னு. அப்போ அவர் எதுக்குப்பா நம்ம கட்சியில்? அவர் சேர்த்தா நம்ம கெட்ட பேர் வரோம்ப்பா. அவர் ஆல்ரெடி அந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் தானேப்பா? ஆமாண்ணா அவர் தானே. அப்பா அவர் அந்த குட்கா கேஸ் எல்லாம் இருந்தது, அவர் வீட்லேயே ரெய்டுலாம் போனாங்க அமலாக்கத்துறை. அவங்கள நம்ம சேர்த்துக்கிட்டா நம்மளை ஜனங்க என்னப்பா நினைப்பாங்க? நம்ம தூய ஆட்சி கொடுப்போம், நல்ல மாற்றம் கொடுப்போம், அப்படி தானேப்பா நம்ம சொல்லி வந்தோம். ஒரு வார்த்தை கேட்கலையே. உங்களுக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுத்தாங்களா? மனுநீதி சோழன் கதை சொல்லி கொடுத்தாங்களா? ஹரிச்சந்திரன் கதை சொல்லி கொடுத்தாங்களா? எதுவுமே சொல்லி கொடுக்கல. மாரல் சயின்ஸே கிடையாதுல்ல. எனக்கு என்ன தோணும் நான் அதை பண்ணிக்குவேன். பண்ணிக்கிட்டு வைப்பு விட்டு ஃபேஸ்புக் விட்டு 4 பேரை இன்ஸ்டாவில் திட்ட விட்டுட்டு போயிடணும். நான் ஒரு சைடு இப்படி பார்க்கும்போது அப்படியே செந்தில் பாலாஜினா அப்படியே கொடூரமாக பார்க்குறீங்க. இல்லை, எல்லை மீறும் பொழுது தானே. அதாவது 60 நாளில் இவ்வளோ விமர்சனங்களை தாவேக அரசு சந்திக்குது. இப்போ விஜய் அவர்களுடைய விசாரணை அலக்களிப்பு ஒரு புறம் இருந்தால், இன்னொரு புறம் வந்து விமர்சனம் பண்ணாலே கைது அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவும் செட் பண்ணுறாங்க. அது விமர்சனங்கிறது வேற, எல்லை மீறும் பொழுது கைது நடவடிக்கையில். இப்போ உதாரணத்துக்கு மாரிதாஸ் அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். அது தவறான புரிதலில் பண்ணிட்டார் அவர். அதாவது அவருக்கு மேபி தரவுகள் சரியாக வரல. அந்த ஜான் பிரிட்டோன்ற அந்த பேரில் இதாகிப்போச்சு. அது அப்புறமா வேறு ஒரு சிலர் ஏதோ தப்பாக பேசினார், அமைச்சரை பற்றி பேசினார், கொண்டாருங்கெல்லாம் பண்ணிங்க. சரி, அந்த 2 நாள் 3 நாள் விசாரணையில் வச்சு என்ன நீங்கள் சாதிச்சிட்டிங்க? அவர் நிறுத்திட்டாரா? பயந்துட்டாரா மாரிதாஸ்? ஐயோ இனிமேல் பேச மாட்டேன்ப்பா, பயமாகுது அப்படி எதனா பயந்துட்டாரா? என்ன சொல்ல வரீங்க? நான் அதனால தான் சொல்கிறேன், அரசனுடைய நோக்கம் என்பது விமர்சனம் பண்ணுவோம், விமர்சனம் பண்ணட்டும். இல்லை, வரம்பு மீறினால் கைது நடவடிக்கையில் ஈடுபடுவோன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அது அப்படி கைது வராதுங்க. அது செக்ஷனில் அது கிடையாது. கொலை, பாலியல் சீண்டல், கற்பழிப்பு, கொள்ளையடிக்கிறது, தீவிரவாத செயல், தேச துரோகம், பணத்தை திருடின்னு ஓடி போகிறது, அதெல்லாம் தாங்க கைது வரலாம் போகும். இதெல்லாம் வந்து சிவில் மேட்டரு. டிஃபமேஷன், கிரிமினல் டிஃபமேஷன் வேணால் போடலாம். டிஃபமேஷன் சூட்டு போட்டு கோர்ட்டில் போய் எங்கே இது மாதிரி பொய்யா பேசிகிட்டு இருக்கிறாப்புல, இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போடுங்க. இல்லை இந்த சேனலை மூட சொல்லி ஒரு இனிமேல் பேசக்கூடாது அப்படி கோர்ட்டு மூலமாக கேளுங்க. இல்லை வந்து அவருக்கு ஃபைனு இவ்வளோ மான நஷ்டம் கேளுங்க. 5 கோடி 1 கோடி 2 கோடி என்னவோ கேளுங்க. அது மாதிரி 2 வாட்டி கன்விக்ஷன் வாங்கினா பேச மாட்டாங்கல்ல. ஏங்க ஊர்வாய் எப்படிங்க மூடுவீங்க நீங்கள்? இப்போ நான் வந்து இப்போ லஞ்சம் வாங்குகிறேன், நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னா, நான் லஞ்சம் வாங்கலைன்னா என் மாதிரி குற்றச்சாட்டு வருமா? இப்போ கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ எவ்வளோ பேர் இருந்தாங்க. பாலபாரதி இருந்தாங்க, மகேந்திரன் இருந்தார் சட்டமன்ற உறுப்பினராக. அவங்க மேலெல்லாம் ஏன் வந்து இந்த மாதிரி வழக்கே வரமாட்டேங்குது? கந்தர்வக்கோட்டையில் ஒரு எம்எல்ஏ இருந்தார், அவர் மேலெல்லாம் ஏன் வழக்கு வரமாட்டேங்குது? எப்பயுமே திருத்துறைப்பூண்டி கீழ்வேலூரில் நிற்பாங்க, நாகப்பட்டினத்தில் நிற்பாங்க கம்யூனிஸ்ட்காரங்க, திருவாரூரில் நிற்பாங்க. அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் கம்யூனிஸ்ட் தலைவர் இல்லை சிபிஐ சிபிஎம் அவங்க மேலெல்லாம் இந்த மாதிரி சொத்து குவிப்புலாம் வரமாட்டேங்குது. ஏன்? அவங்களுக்கு தெரியாதா? ஊழல் பண்ண தெரியாதா? இல்லை என்ன பிரச்சனை? இல்லை அவங்க மீது அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுக்க பயமா? அந்த கட்சி அரசியலில் கண்ணியமாக பண்ணுது. இன்றைக்கி தாவேக்கான்ற ஒத்த கட்சிக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறதுனால எவ்வளோ வாய் சொல்லுக்கு ஆளாகுது தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளோ குற்றச்சாட்டு. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியாக இப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போய் கம்யூனிஸ்ட் கட்சி சிலுவை சுமக்குது. என்ன பண்ணுது? கம்யூனிஸ்டா நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஆட்டி கம்யூனிஸ்டா நீ? உண்மையிலே கம்யூனிஸ்டா? இதெல்லாம் தெரியலையா? குதிரை பேரம் தெரியலையா? இல்லை குதிரை இருக்கிற மாதிரியே இருக்குது, குதிரை இல்லாத மாதிரியும் இருக்குது. செந்தில் பாலாஜி உடனே அப்போ குதிரையை மறைச்சிட்டு செந்தில் பாலாஜி வந்து வச்சுருது முன்னாடி. இந்த பீச்சிலெல்லாம் போனீங்கன்னா ஃபோட்டோ மாற்றி மாற்றி வைப்பாங்க. அமிதாப் பச்சன், ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார். இந்த ஹீரோ பிடிக்கலன்னா அத்தை ஹீரோ, அது முன்னாடி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி குதிரையை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? செந்தில் பாலாஜி அவர்களே எடுத்துவாங்க. ஏங்க செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் விசாரிங்க. நான் என்ன சொல்லேன்னா அதே மாதிரி இவங்களையும் விசாரிங்க. நல்லா கேட்கக்கூட மாட்டேன்றீங்க. அப்புறம் ஐயா அவர் ஐயூஎம்எல் ஊரில் இருக்காரான்னே தெரில. ஐயா காதர் மீதின் எங்கே போனார்னே தெரில. இவ்வளோ பஞ்சாயத்து நடக்குது, பாராளுமன்றம் வேறு கூட போகுது. இவங்கெல்லாம் நீட்டு அங்கே போராட்டம் பண்ணிவிட்டு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் லடாக்குக்காரு தண்ணி குடிக்க தண்ணி இல்லாமல், சோறு இல்லாமல், தண்ணி இல்லாமல் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. படுத்த படிக்கையாக ஆகி போயிருக்கிறார். அப்புறப்படுத்திட்டாங்க. படுத்த படிக்கையாக படுக்குனார்ல.
யாருக்கு அவருக்கும் நீட்டு தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கும் நான் தொப்புள் குருவி விடுவா இல்லையே, மனசு கேட்கலல்ல. யூனியன் மினிஸ்டரை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு போராட்டம். நீங்களாம் வந்து பாசிச பாஜகன்னு பேசுகிறீங்களே, எதனா இது மாதிரி எதனா பண்ணியிருப்பீங்களா? டெல்லி அளவில் பேசுகிற மாதிரி எதனா பண்ணீங்களா? காங்கிரஸ் கட்சி நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா எத்தனை வந்தது நாங்கள் தானே நீட்டை. அதனால் அப்போது இந்த தன்மையை பாருங்கள். இந்த தன்மை என்பது மோசமான தன்மை. இங்கே வந்து பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்தா டெல்லியில் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவர் பண்ணுறதுக்கு தயாராகிட்டார். இதுக்கப்புறம் இந்த ஆர்டிஐ போடுறவங்க, கேஸ் போடுறவங்களாம் கொஞ்சம் உஷாராக இருங்க, அவ்வளோதான் சொல்ல வேண்டியது. அவ்வளோதான். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேரடியாக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.